என்னமோ சொன்னீங்க, சூரியன் மறையறதுக்குள்ள வெண்ணிலா வந்துருவான்னு. இதோ சூரியனே மறைஞ்சிடுச்சு, வெண்ணிலா இன்னும் வரல. பாத்தீங்களா? பாவம், நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இப்ப எதையுமே விலைக்கு வாங்க முடியாது. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, வெண்ணிலா வர போறது இல்ல. அவ இனிமே வரவும் மாட்டா. இதோ ரெடியா வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து கொஞ்சம் பூசிக்கோங்க. அங்க பாருங்க, சூரியன் இன்னும் மறையல. வெண்ணிலா அதுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. இவ்ளோ நேரம் வராதவ இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாள. இப்போ இன்னும் அவ இங்க வந்துருவான்னு உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஒரு செகண்ட்ல எது எப்படி வேணா மாறும், புரியுதா? அதையும் பார்க்கலாம். அங்க ஒரு கார் வருது. என்ன ஸ்வேதா, அண்ணாமலை போயிட்டா போனவன் திரும்ப வர மாட்டான்னு பயங்கரமா ஆட்டம் போட்டுட்ட போல இருக்கு. இனி உன் ஆட்டெல்லாம் பழிக்காது. முத்தரசனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற விட மாட்டேன். வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நீ பார்க்க தானே போற. அண்ணே அண்ணே அண்ணி வாங்க, நீ வாங்க வாங்க வாங்க. ஏதோ கரிய பூசுன்னு சொன்ன, இப்ப நீ வந்து பூசிக்கோ. நீங்களே பூசிக்கிறீங்களா இல்ல நான் வந்து பூசி விட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெண்ணிலாவுக்கு நலங்கு வச்சு மஞ்சள் பூசி அழகு பார்க்க போறோம். நீ முகத்துல கறி பூசிட்டு நிக்கிற. என்ன முறைக்கிற? கிளம்பு. கார்த்தி அண்ணே, பொண்ணு மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ள வரவனா? அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணே. கிழக்கால சுவத்து பக்கம் எவிழி சொல்லுதடி. அந்த களத்தோர பங்குப்புல குயிலு கத்துதடி. தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே. மாமா, என்ன ஜீப்பை விட்டுட்டு கார்ல வரீங்க? வண்டி பஞ்சர் அடிச்சு அதை விட்டுட்டு வர வேண்டியது வந்தேன். பாத்தீங்களா மாமா, அந்த வெண்ணிலாவ எங்கேயோ ஓடி போன மாதிரி நாடகம் நடத்திட்டு
திரும்பவும் இங்க வந்து மணப்பெண் கோலத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன வெண்ணிலா, எங்க போன? உன்னை தேடாத இடம் இல்லை தெரியுமா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. டேய், உன் கைக்கு என்னடாச்சு? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? என்னடாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? அதான் ஒன்றும் ஆகலன்னு சொல்கிறல்ல. கொஞ்ச நாள் சரியா போயிடும். இப்போ அதோட முக்கியம். சரி, மொத்த ஊரும் ஒன்னா கூடி இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது என்னோட மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் தின்னது இந்த மண்ணில் தான், தவழ்ந்து நடக்க பழகுனது இந்த மண்ணில் தான். நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறமும் இந்த மண்ணை கொண்டுதான். இந்த மண்ணு எனக்கு சொந்தம். இந்த மண்ணில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நீங்க எனக்கு சொந்தம். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் தனியா எப்படி போய் என் கல்யாணத்தை? நீங்களா எனக்கு வேணும். நீங்க என் கல்யாணத்துக்கு வரணும். கெஞ்சி கேட்கிறேன். நம்மள அவங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியலடா. ஆனா நீ என் நண்பன். உனக்கு என்ன பத்தி தெரியும். நீ என்ன புரிஞ்சு பிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ அது வாடா. நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரிஞ்சா கூப்பிடுறியாடா? மன்னிச்சிடுறா. அப்போ நீ வர மாட்டல்ல? யார் வரல, நீ வருவ நினைச்ச. பரவாயில்ல. ருத்ரா குட்டி, உனக்கும் அப்பா வேணுமாடா? நீ வர மாட்டியா? அப்பா, எனக்கு நீங்களும் வேணும், வெண்ணிலா அம்மாவும் வேணும். நீங்க வெண்ணிலா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. வெண்ணிலா அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா. இந்த ஸ்வேதா ஆண்டி வேணாம்ப்பா. சொன்னா கேளுங்கப்பா. என் பொண்ணு பெரிய மனுஷன் மாதிரி பேசுறா. கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். என் பொண்ணு, என் நண்பன், என் கூட போனவங்க எல்லாத்தையும் எனக்கு எதிராக திருப்பிட்டீங்கல்ல. என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்? புரியல எனக்கு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கொடுத்த வாக்கு காப்பாற்று நடிக்கிற தப்பா? நான் என்னமோ ஏதோ பண்ணக்கூடாது தப்பா பண்ண மாதிரி ஒரு குற்றவாளி எனக்கு ஏன்? என்ன முத்தரசனி, இந்த ஊரு மொத்தமா மதிக்கிற பெரிய மனுஷனி. ஆனா மொத்த ஊரும் ஒண்ணு கூடி நிற்கும் போது புரியாம பேசுறிய. உன் குடும்பத்தை துண்டாடி நாங்க அதை கொண்டாட மாட்டோம்பா. கொஞ்சம் யோசிப்பா. ஐயா போதும் ஐயா. அமைதியா இருங்க. என் மாமாவை நான் என்னைக்கும் கம்பீரமா தான் பார்த்திருக்கேன். அவரு மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லிதான் பார்த்திருக்கேனே தவிர மத்தவங்க அவருக்கு அறிவுரை சொல்லியோ அவர் தலை குனிஞ்சோ நான் பார்த்ததில்ல. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. இதாய வெண்ணிலா, உங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னப்போ ஒரே வார்த்தையால என்ன தலை நிம்மதி வச்சிட்டா பாத்தீங்களா? அவ என்ன புடிச்சிட்டு அது போதும் எனக்கு. நீ வா வெண்ணிலா, நீ அது வா வெண்ணிலா. என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. முதல் தடவையா நான் உன்கிட்ட மாட்டேன்னு சொல்றேன். மத்தவங்க முன்னாடி உன் கௌரவத்தையே விட்டு கொடுக்காதவ எப்படி மாமா உன்னை வேற ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுப்பேன்? அது என்னால முடியாது. வான்னு கூப்பிடுற உரிமை உனக்கு இருக்கு. வரலன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கூட முத்து மாமா. உன் மனசுக்கு பிடிச்சதுன்னா
நீ ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ணிக்க முத்து மாமா. ஆனா என் மனசுக்கு பிடிச்சது எப்பவுமே நீதான். நீ ஸ்வேதாக்கா கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் முத்து மாமா. ஒருவேளை நீ தாலி கட்டி முடிச்சிட்டா அதான் விதி. அத மாத்த முடியாதுன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் என்னோட நம்பிக்கையை கைவிட மாட்டேன் முத்து மாமா. இந்த ஊரு அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எனக்காக நிக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி முத்து மாமா இவங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு உன் கூட வர முடியும்? என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. அப்போ யாருமே வர மாட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்கள? நன்றி ஸ்வேதா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு ஸ்வேதா? அத்தனை பேர் பேசியும் நீங்க உறுதியா இருந்ததை பார்த்து எனக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு. நான் காலத்துக்கு உங்க காலடியிலே கிடப்பேன் மாமா, அது போதும் எனக்கு. அதெல்லாம் விடு ஸ்வேதா. என் மனசு என்ன கஷ்டமா இருக்குன்னா, நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் ஒருத்தரும் என் பேச்ச கேட்கலையே. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. எதுக்கு மாமா இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? எல்லாமே நாளைக்கு காலையில சரியாயிடும். அப்படியே நம்ம கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உங்க தம்பி, தங்கச்சி, வெண்ணிலா, ருத்ரா எல்லாருமே இங்க வந்துருவாங்க. அவங்க வந்துட்டா ஊரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துதானே மாமா ஆகணும். எல்லாமே சரியாயிடும் மாமா. நீங்க இப்படி கவலைப்படுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. இருங்க, பால் கொண்டு வரேன். நீங்க குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க மாமா. கல்யாண வேலை பூரா நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். இருங்க. என்னது? தூக்க மாத்திரதான் மாமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா தூங்கி எந்திரிக்கணும். நீங்க போய் படுத்தா கூட அது இதுன்னு ஞாபகம் வந்து உங்களை தூங்க விடாம பண்ணிடும். நீங்க நல்லா அசந்து தூங்கணும்னு தான் நான் இதுல மாத்திரை போட்டிருக்கேன். ஒன்னும் கவலை இல்ல, ஸ்மால் டோசேஜ் தான். குடிங்க. இப்ப என்ன சொல்றீங்க? முத்தரச மாமா என்ன பேசினாருன்னு கவனிச்சீங்கல்ல? நீங்க என்ன பேசினாலும் எந்த சென்டிமெண்ட்டும் அவர்கிட்ட எடுபடல. முத்தரச மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காரு. இதோ வேஸ்டா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்களே உங்க வெண்ணிலா, அவளை அப்படியே உட்கார வச்சுக்கோங்க. வெண்ணிலாவுக்கு என்னைக்குமே கல்யாணம் நடக்க போறது இல்ல. முதிர் கன்னியாவே இருந்து செத்து போகட்டும். ஏய், வாய் மூடிட்டு போக மாட்டே நீ. ஓய், என்ன? என்ன ஸ்வேதா, முத்தரசு இங்க இருக்கிற வரைக்கும் பொட்டி பாம்பு அடங்கிட்டு அவன் அந்த பக்கம் போனது வந்து துள்ற. நீ என்னதான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி உன் கல்யாணத்தை நடத்த நினைச்சாலும் நீ போட்ட பிளான் நடக்காது. இந்த அண்ணாமலை நீ நினைச்சது நடக்க விட மாட்டான். ஒரு ராத்திரியில உலகத்தையே தலையில புரட்டி போடலாம். நாளைக்கு உன் கல்யாணம் நடக்காது. ஏன்னா நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருக்க. நீ பண்ண பழைய பாவம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, உன் கல்யாணத்தை நடத்த விடாது. அதுக்கு பேர் தான் விதிங்கிறது. விதிப்படி நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணி பாரு. ஏன்னா உன்னால எதுவுமே முடியாது.
பழைய பாவம்னு எதை சொல்றான்? ஒருவேளை ராஜாவை பத்தி சொல்றானா? அத்தை, எல்லாரும் எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க. பெரியப்பா, என்ன ஸ்வேதா? நாளைக்கு காலையில முகூர்த்தம் 9 to 10 இல்ல, அதிகாலையில 4:30 இருந்து 6க்குள்ள மாத்தியாச்சு. ஐயோ, முகூர்த்த நேரம் மாறி போச்சா? இந்த தகவலை எப்படி சொல்றது? ஏன் ஸ்வேதா, எதுக்கு? எதுக்காகன்னு கேட்டா, சதி, துரோகம், எனக்கு எதிரா திரும்பி நிக்கிற இந்த ஊர் எல்லாத்தையும் மீறி எங்க கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காகத்தான். அதனாலதான் யாருக்கும் தெரியாம அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அத்த, நான் சொன்னதுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம தயவு செஞ்சதுக்கு சம்மதம் சொல்லுங்க அத்த. சரிம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கிறது நல்லதுதாமா. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வீடு நம்ம கண்ட்ரோல்ல வந்தாகணும். இந்த ஊரை சேர்ந்த வேலைக்காரங்களையும் தேவையில்லாத ஆளுங்களையும் மொத்தமா வெளியில அனுப்புங்க. மருது, போன் கொடுங்க. வாங்க உள்ள போலாம். சொல்லுங்க மேடம். எனக்கு உடனடியா சேஃப்டி பவுன்சர்ஸ் வேணும். எல்லாரும் பக்காவான ஆளுங்களா இருக்கணும். என்னோட கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டை சுத்தி காவல் காக்கணும். உடனடியா அவங்களை அனுப்பி வைங்க. அடுத்த 10வது நிமிஷத்துல அவங்க இங்க இருக்கணும். புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் வெளியில போக கூடாது. அதே மாதிரி வெளியில இருந்து உள்ள யாரும் வரக்கூடாது. அத கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். அந்த வீணா பொண்ண வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு வெளியில உட்கார்ந்துருக்காங்களே வெட்டி பசங்க, அவங்க எங்க கல்யாணத்தை கண் குளிர பார்த்து ரசிக்கணும். அதனால நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஸ்கிரீனா வச்சிடுவோம். என் கல்யாணத்தை லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்து வெந்து நொந்து போய் சாகட்டும். பண்ணிடலாம். புரியுதா? எஸ் மேம். குட். என்னப்பா நம்மள இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கப்பா. அந்த ஸ்வேதா இப்படி ஒரு ஐடியா பண்ணுவோன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காம போயிடுமா? ஐயா, நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நமக்கு எதிர ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாது. நம்ம நினைச்சபடி முத்தரச வெண்ணிலா கல்யாணம் நடந்தே தீரும். அதான்ப்பா வேணும், அதான் வேணும். ஆ, அண்ணாமலை, அழகப்பா, வீட்டில் என்னடா நடக்குது? யாருக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸ்வேதா 4:30 to 6க்கு முகூர்த்த நேரத்தை மாத்திட்டா. அதே மாதிரி எல்லாரோட போனையும் புடுங்கி வச்சுட்டா. நல்ல வேளை என்னோட ஒரு போனை தான் வாங்கியிருக்கா. இன்னொரு போனை நான் வைப்ரேட்டர்ல போட்டு பாக்கெட்ல வச்சிருந்தேன். அதான். ஸ்வேதா, நான் நினைச்சதை விட நீ ஃபாஸ்டாவே இருக்க. பார்த்துக்கலாம். அண்ணே, என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஸ்வேதா முகூர்த்த நேரத்தை மாற்றி வச்சுட்டா. 4:30 to 6. முத்தரசன்கிட்ட பேசலன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். என்னென்ன, ஏதாவது நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயம் வந்துருச்சா? பயமா? எனக்கா? எனக்கு அந்த பயம்லாம் இல்லை. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதை பாரு தங்கச்சி, முதல்ல நீ நம்பணும். உன் நம்பிக்கை தான் எங்கள் எல்லாத்துக்கும் முக்கியம். புரியுதா? அண்ணே, என்னதான் நீ வாயில இப்படி பேசினாலும் உன் மனசுக்குள்ள எத்தனை பாடுபடுறேன்னு புரியுதுன்னு. இங்க பாருன்னு,
என்ன நடந்தாலும் சரி, நான் இங்க இருக்கிறதே நீ இருக்கங்கிற தைரியத்துல தான். பொம்பளைங்க எங்களால என்ன பண்ண முடியும்? அந்த ஆத்தாவை வேண்டிக்க தானே முடியும். இந்த நிமிஷமே நான் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா ஆத்தா நல்ல வழிய காட்டுவா. ஆத்தா, நீ தான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இங்க இருக்கிற இத்தனை பேர் நம்பிக்கையும் நீ தான் ஆத்தா காப்பாத்தி கொடுக்கணும். எங்க அப்பாவை நான் உடனே பார்க்கணும். ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லு. எங்க அப்பா வெண்ணிலா அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக எங்க அப்பா கிட்ட பேசி ஆகணும். அனுப்பதான் ருத்ராவை வீட்டுக்குள்ள அனுப்புனது, வீட்டுக்கு வெளியே தகராறு பண்ணது, இதெல்லாமே வா. இந்த அண்ணாமலைக்கு எதுவுமே புதுசா ட்ரை பண்ணவே தெரியாதா? எல்லாமே தப்பு தப்பா பிளான் பண்றானே. இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ல ஏதாவது ட்ரெண்டியா பிளான் பண்ண சொல்லு ராஜா. இப்போ தேவையில்லாம என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பாத்தியா? மருது, இவனை ஊருக்கு வெளியில பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். அண்ணே, ருத்ரா எங்க காணோம்? ருத்ரா அவங்க அப்பாவை பார்க்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. பாருங்கண்ணா, இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. இதை பாருமா, உன் கல்யாணம் நடக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமோ. ஒரு ஆயுதம்னு நினைச்சு, அதுவும் கடைசி ஆயுதமா நினைச்சு அந்த அண்ணாமலை உன்னை இங்க வர வச்சிருக்கானே. என்ன நீ என்ன பெரிய பிரம்மாஸ்திரமா? நீ பல் குத்த கூட உபயோகப்படாத துரும்புன்னு அவனுக்கு தெரியல பாவம். அம்பன் வந்து என்ன பண்றது, வில்லையும் சேர்த்து பிடிச்சாதான் நல்லது. ஒன்னு பண்ணு, அந்த அண்ணாமலைக்கு போன் பண்ணி அவன் இங்க வர சொல்லு.
ஏய் சொல்லுடா, இனிமே உனக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. கேட்க மாட்டல்ல? கொன்னுடாத, நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன் ப்ளீஸ். சொன்ன பத்தாது கூட சொல்லி வரவே. ஹலோ, இருங்க ஒரு நிமிஷம், சரியா கேட்கல, வெளியே வந்து பேசுறேன், ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க ராஜா. அடடடடா, என்ன என் காலடியில விழுந்து கிடக்குற? மன்னிப்பு ஏதாச்சும் கேட்க வந்தியா என்ன? என்ன அண்ணாமலை, ஒரு கை போய் கூட உனக்கு புத்தி வர மாட்டேங்குதுல? ஒன்னு பண்ற, உன் அருமை தங்கச்சி இருக்கால, அவளையும் இங்க வர வைக்கிறேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து லைவ் டெலிகாஸ்ட்ல என்னோட கல்யாணத்தை சந்தோஷமா பார்த்து ரசிங்க. இன்கேஸ் ரசிக்க முடியலன்னு தோணுச்சுன்னா அப்போ கதறி கதறி அழுங்க. என்ன? இதுக்கு மேல நீயும் சரி, இந்த ஆதாரங்களும் சரி, 2ல எது உயிரோட இருந்தாலும் அது எனக்கு எதிரா திரும்பிடும், ஆபத்தாவும் மாறிடும். சோ இதுதான் நீ கொண்டு வந்த ஆதாரம். வெரி குட், ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிருக்க. உன்னோட தளராத முயற்சியை நான் பாராட்டுறேன். விக்ரமாதித்ய முதுகுல இருக்கிற வேதாளம் மாதிரி முயற்சி பண்ணிருக்கல, ஆனா உன்னோட வேதாளம் நோந்தம். என்ன வேதனையா இருக்கா? இதெல்லாம் நீங்க வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இவன் பேச்ச கேட்டு நீ கிளம்பி வந்திருக்கியே, வராம இருந்திருந்தா வேதனையும் மிச்சமாயிருக்கும், இப்போ போக போறவும் உயிரும் மிச்சமாயிருக்கும். ஸ்வேதா வேணாம், சொன்னா கேளு, வேணாம். ஸ்வேதா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற, வேண்டாம் ஸ்வேதா. இவனை தூக்கி பின்னாடி கொண்டு போய் புதைச்சிடுங்க. ஸ்வேதா, என்ன அநியாயமா அவரை கொன்னுட்டியே. இது எல்லாம் முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணிட்டு இருக்க. இது பாரு, நீ எத்தனை கொலை பண்ணாலும் சரி, இப்ப என்னைய இங்க கொண்டு போட்டாலும் சரி, சித்ரா உன்னை முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டா. அப்படியா? அவ வரட்டும்னு தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாத்தியா, சித்ரா வந்தாலும் அவளையும் ஒழிச்சு கட்ட சரியான யந்திரம் என்கிட்ட தயாராதான் இருக்கு. எத்தனை சக்தி வாய்ந்த பேயா இருந்தாலும் அதை ஒழிச்சு கட்டுற சக்தி இந்த யந்திரத்துக்கு இருக்கு. அவ வரணும்னு தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இத கொடுத்தது சாதாரண ஆள் இல்ல, சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகர். பல லட்சம் ரூபாயை கொடுத்து நான் இதை வாங்கியிருக்கேன். எதுக்கு தெரியுமா? என் கல்யாணத்துக்காகத்தான். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த தடையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். அவ வந்து ஏன் கையால ஒளிஞ்சு போனாதான் எனக்கு நிம்மதி. மொத்தமா அவளை ஒளிச்சு கட்டி நானும் நிம்மதியா இருக்க முடியும். ஒன்னு பண்ணு, நீ உன் போன்ல இருந்து கால் பண்ணி வெண்ணிலாவை இங்க வரவே.
அவளையும் கூட வச்சு கட்டி போடுவோம். ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மருது, நம்ம கிளம்புவோம், நிறைய வேலை இருக்கு. மாப்பிள எழுந்துருங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. குட் மார்னிங். ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க மாப்பிள? அது வந்து என்ன சத்தம் வெளியே? அது மாமா, அது ஒண்ணும் இல்ல மாமா. வெளியே அண்ணாமலையும் வெண்ணிலாவும் ஊர்க்காரங்களோட சேர்ந்து கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம்னு பெரிய கலாட்டாவே பண்றாங்க மாமா. அதனாலதான் ஏதாவது பெரிய விபரீதம் வந்துருமோன்னு 9-10 முகூர்த்தத்துக்கு பதிலா 4 to 6 முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு புரோகிதர் தான் சொன்னார் மாமா. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திலேயே வைக்கிறது ரொம்ப விசேஷமா. அதனாலதான் நானும் சரின்னு சம்மதிச்சேன் மாமா. அத்தைக்கும் இதுல சம்மதம் தான் மாமா. இல்ல, நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் எதுவுமே சொல்லல. என்ன இவங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்காங்க? ஊருக்காரங்க ஒழுங்கா சொல்ல புரியாத பிடிக்குங்களா? ஐயோ மாமா, விடுங்க மாமா. இப்ப நீங்க அங்க போய் அவங்க ஏதாவது பேசிட்டா உங்க மனசுதான் கஷ்டப்படும். மன கஷ்டத்தோட மனமேடையில உட்கார்றது நல்லா இருக்காது. நம்ம முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா பெரிய விருந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க என்ன சொன்னாலும் நாம கேட்க தேவையில்லை. மாமா, நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆகுங்க மாமா. சரி சரி, ஓகே. அண்ணாமலை அண்ணே, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? எதுக்காக என்ன திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்க? எங்க இருக்கீங்க அண்ணே? அண்ணே தங்கச்சி, அண்ணே, டேய் 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 அவளை விட்டுருங்கடா. டேய் டேய் டேய், ஏதாவது செஞ்சு தப்பிக்கணும்னு நினைச்ச சாகடிச்சிருவேன். ஒண்ணு இல்ல, உன் தங்கச்சிய, புரியுதா? டேய் சொன்னா கேளுங்கடா, அவளை விட்டுருங்கடா. டேய், உனக்கே வக்கு இல்ல, ஒத்த கையை வச்சுட்டு சீன் போடுறியா? உன் கைக்கு பதிலா நாக்கு அறுத்துருக்கணும்டா, அப்பதான் மொத்தமா அடங்கியிருப்ப. டேய் என்ன வேணா பண்ணுங்கடா, அவளை விட்டுருங்கடா. டேய் டேய் சொன்னா கேளுங்கடா. டேய் தங்கச்சி பாத்துங்கடா. சரிண்ணா. நீ இந்த கஷ்டமும் படாம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தாம்மா. உன் மாமனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் இவ்வளவு போராடினேன். இப்போ என்னாலேயே நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சம்மா. நேற்று வரைக்கும் எனக்கு எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்திடலாங்கிற நம்பிக்கை இருந்ததுமா. ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருமா. ஸ்வேதா, இது சித்ராவோட முகூர்த்த புடவையும் நகைங்களும். இதத்தான் நீ கட்டிக்கணும்னு முத்தரச ஆசைப்படுறா. தேங்க்ஸ் மாமா. வாங்கிக்கோ. நல்லா இருக்கணும். சரி,
நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் மாமா. அக்ஷயா கூட சரிங்க ஆண்டி. வாங்கடி. நீங்க எல்லாரும் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னடி கடைசியில சித்ரா புடவை போய் உன்கிட்ட கொடுத்துட்டாங்க? இது ஒரு நல்ல ஆரம்பமா தாண்டி நான் பாக்குறேன். மாமா முழு மனசோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்னை ஏத்துக்கிறதுக்கும் தயாராயிட்டாருங்கிறத இத உணர்த்துது. ஒருவேளை மாமா மனசு கொஞ்சம் அலப்பாஞ்சிருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அவரை சுத்தி நடந்த விஷயங்கள் அவரை ரொம்பவே மாத்திருக்கு. நான் மாத்த வச்சிருக்கேன். இது நடக்கணும்னு தானே நான் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன். இனி எல்லாமே நான் நினைச்சதுதான் நடக்கும். நடக்க போகுது. சித்ரா, இது வரைக்கும் உனக்கு சொந்தமானது எல்லாமே இனி எனக்கு சொந்தமாகுது. பாத்தியா? போனவர் இன்னும் ஆளையே காணோம். ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னாரு. இந்த மங்களவாதியத்தை கேட்டா அடி வயிறே கலக்குது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. பத்தாததுக்கு வெண்ணிலானிய வேற காணோம். அம்மா, வெண்ணிலானி எங்கேயாவது பாத்தீங்களாமா? இல்லப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலியே. கார்த்தி, இப்ப என்ன பண்ண போறோம் கார்த்தி? தெரியலங்க கௌதம், என்ன பண்றது? குட்டி பிசாசு எப்படி தூங்குது பாரு. நடக்க போற என் கல்யாணத்தை பார்த்து நீங்க எல்லாரும் வயிறு எரியணுண்டி. அதுதான் எனக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நீ என்ன மனக்கோலத்துல பாக்கணுமேடி. வெண்ணிலா தான் உன்னோட அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் தானே உன் சித்தி. சித்தி கொடுமை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுமை பண்ணுவாங்க. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுமை பண்ண வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சமாதி கட்டுறேன்டி. எங்க அம்மாவோட புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. என் அம்மாக்கும் அப்பாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை பார்த்து பிறக்காம நீங்களே உங்களுக்கு சமாதி கட்டிக்க போறீங்க. இந்த நேரத்துல திமிரா பேசுறியாடி? என்ன திமிரா போற? குட்டிச்சு நீ என்ன பண்ற பாரு. ஓஹோ, உன் அம்மாவை கூப்பிடுறீங்களா? கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. அவளையும் ஒளிச்சு கட்டுறேன். அதுக்கான எந்திரத்தோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். கூப்பிடு கூப்பிடு. சித்ரா, வாடி. என்ன விட்டுருங்க. வாடி. பொண்ணு கழுத்தை நெரிக்கிறேன். கோவம்ல வாடி. வலிக்குது. மனுஷங்க எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிட்டேன். என்ன விட்டுருங்க. பேயா இருக்கிற உன்னையும் ஒளிச்சுட்டேனா நான் நிம்மதியா போய் மாமா கையால தாலி கட்டிக்குவேன். வா வான்னு சொல்றேன்ல. வா 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 வா, வெயிட் பண்றேன்ல. வா வா வா. ஏய் ஸ்வேதா, என் பொண்ணு கழுத்துல இருந்து கையடி. கையடி. வாமா வா 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 வா. இதோ இத பாத்தியா? பேய் அழிக்கிற காஸ்ட்லியான எந்திரம். உன்னை அழிக்கணும்னே வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல உன்னை, அப்புறம் உன் பொண்ண. ரைமிங் எப்படி? உன் கெட்ட நேரம்.
என்ன வர வச்சுட்ட ஒண்ணு. யாருக்கு கெட்ட நேரம் இப்ப பாரு. அட 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 ருத்ரா ருத்ரா ருத்ரா. அடடடடடா, பேய்க்கும் சேய்க்கும் என்ன ஒரு பாச பிணைப்பு. உன் பொண்ணு முன்னாடியே நீ செயல் எழுந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போக போறடி. எழுந்து வா 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 வா, எழுந்து வா. ஐம் வெயிட்டிங். அம்மா எழுது வா அம்மா. ருத்ரா, என்ன காப்பாத்து, நீதான் அம்மா இருக்கு. ருத்ரா வா அம்மா. அப்பாவை இவ கல்யாணம் பண்ண கூடாதுமா. வந்து இவளை சாவடிமா. வாமா, வந்து இவள சாவடிமா. அம்மாவை இப்ப எப்படி சாகடிக்கிறேன்னு பாரு. ருத்ரா. ஏய் குட்டி சத்தம், ஏய் கட்டி விடுறியா? நாளைக்கு சாவடி. நீ எந்திரிச்சியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ருத்ராவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு, குழந்தை பாவம் எப்படி இருக்காளோ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் ஒத்துக்கிட்ட. இப்ப கூட ஒண்ணும் இல்லைன்னு மாமாவை ஸ்வேதாக்காவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம எங்கேயாவது போயிடலான்னு. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்கும் மாமனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இந்த நிலைமையில உனக்கு கல்யாணம் கேக்குதா? ஐயோ தலிச்சு, டேய் இப்ப எதுக்கு நான் அடிச்ச? கோவம் வருதுல, அட்ராவனா. டேய் டேய் என்னாச்சு மேடம்? ஸ்வேதா மேடம், ஏன் அப்படி வந்து விழுகுறீங்க மேடம்? என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? யாரும் உங்களை தள்ளி விட்டா? மேடம் யாருன்னு சொல்லுங்க மேடம். யாருன்னு சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். யார் மேடம்? சொல்லுங்க மேடம். அவனை வெட்டி பொலி போடுறேன் மேடம். ஸ்வேதா மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் நம்ம ஆட்களை அடிக்கிறீங்க? என்னாச்சு மேடம்? ஸ்வேதா மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் நம்ம ஆளுங்களை அடிக்கிறீங்க? நான் ஸ்வேதா இல்லடா, சித்ரா. எங்க
வெண்ணிலாவையாட அடிக்கிற? ஏய்! அண்ணா, இந்த கை தலைனை நல்லா கட்டுங்க, நல்லா இறுக்கி கட்டுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நல்லா நல்லா டைட்டா இறுக்கி கட்டுங்க. அவந்தர கூடாது சீக்கிரம். அண்ணா, சித்ராமா, ஆச்சரியமா இருக்கு அண்ணே. நான் இன்னும் சாந்தி அடையல. எதனாலம்மா? துரோகம். நீலாம்பரிய பத்தியும் ஸ்வேதாவை பத்தியும் மாமாவா புரிஞ்சுக்கிற வரைக்கும் என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஸ்வேதாவை மாமா கல்யாணம் பண்ணிடவே கூடாது. இதுக்காக நீங்க உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சீங்க. ருத்ராவுக்கும் வெண்ணிலாவுக்கும் பாதுகாப்பா இருந்தீங்க. அதுக்காக உங்க கையை இழந்து நிக்கிறீங்க. எல்லாரையும் விட நீங்க தானே வசதி. சித்ராமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா சொல்லு? ஆமாண்ணே, உங்க ஒருத்தராலதான் மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. இந்த ஆத்மா உங்க எல்லாரையும் சுத்தி சுத்தி தான் வரும். என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். சீக்கிரம் வெண்ணிலாவை கூட்டிட்டு கிளம்புங்க. மாமா வெண்ணிலா கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு. நான் நடத்தி வைக்கிறேம்மா. தங்கச்சி 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 எந்திரிமா. தங்கச்சி தங்கச்சி எந்திரி. தங்கச்சி என்னப்பா, உடனே நீங்க கிளம்பு. இதை பார், நான் ஸ்வேதாவை கட்டி போட்டுட்டேன். அவளால் இங்க தப்பிக்க முடியாது. நீ கிளம்பு. உடனே போய் மாமனை கல்யாணம் பண்ணிக்கோ. போ போமா, போ. நல்ல நேரம் முடியிருக்குள்ள போ. என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் கிளம்பு. இல்லன்னு முத்து மாமா கிட்ட சொன்ன, கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்னு. நான் கும்பிடுற பொண்ணாச்சி அம்மா வழி காட்டுவான்னு நம்பினேன். இவங்களை இங்க கட்டி போட்டுதான் இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு. தங்கச்சி, நீ சொல்ற அந்த ஆத்தா வழி காட்டாமல என்னால இவளை கட்டி போட முடிஞ்சது. அந்த ஆத்தா கொடுத்த வாழ்க்கம்மா இது. இன்னைக்கு ஒரு கல்யாணம். தயவு செஞ்சு கிளம்பு. போமா, சீக்கிரம் போமா. நீயும் வானே, சேர்ந்தே போலாம். இல்லம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. இவகிட்ட நான் வாக்குமூலம் வாங்கணும். முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு இவ வாயால சொல்ல வைக்கணும். அதை நான் வீடியோ எடுக்கிறேன். முத்தரசனை பார்த்தாதான் உங்க கழுத்துல தாலி கட்டுவா. நீ கிளம்பு, நான் முடிச்சுட்டு வரேன். போ. அப்படி வாக்குமூலம் வாங்குறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. நியாயதர்மல இவகிட்ட பாக்குறது. விட்டா எவ்வளவு பத்தி கொலை பண்ணுவாளோ. நீ கிளம்புமா. ருத்ரம் வேற காணும். என்னாச்சுன்னு போய் பாரு. போமா, போ. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீ போமா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். போ. நீ போமா, போ போ. என்ன ஆட்டம் போட்டடி. பட்டாங்கி ஒடுங்கி உட்கார்ந்துருக்க பாத்தியா? கௌதம், அண்ணா
அண்ணாமலை அண்ணா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ அண்ணா. கார்த்தி கவனமா கேளு. வெண்ணிலா அங்க வந்துட்டு இருக்கா. ஸ்வேதாவை நான் கட்டி போட்டு வச்சிருக்கா, அவளால தப்பிக்க முடியாது. நீ ஒன்று பண்ணு, வீட்டுக்குள்ள போன ருத்ராக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ருத்ரா வீட்டுக்குள்ள தான் இருப்பா, போலீஸோட உள்ள போ. ஸ்வேதா வச்சுக்கிற பாடி கார்ட்ஸ் போலீஸோட போனா உள்ள விட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸோட போய் வெண்ணிலா கல்யாணத்தை நடத்து, புரியுதா? சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். முகூர்த்தத்துக்கு நாழியா இருக்கு, பொண்ணை கூட்டிட்டு வரல. அக்ஷயா, ஸ்வேதாவை கூட்டிட்டு வா. கூட்டு வரேன். அது வந்து ஆண்டி, ஸ்வேதா ரூம்ல காணும். என்ன சொல்ற நீ? அவ என்ன குழந்தைய காணாம போறதுக்கு? ரூம்ல தான் இருந்தா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டா. ஷோ, இவளுக்கு இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் மொட்டை மாடியில இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். முதல்ல அங்க போய் பாரு போ. எனக்கு போய் தேடுங்க. ஸ்வேதா, 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 ஸ்வேதா. எங்க போறேள்? உட்காருங்க உட்காருங்க. மனையில முகூர்த்தத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்துக்க கூடாது. அண்ணி இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க பாருங்க. எவ்வளவு நேரமா தேடி சொல்றேன். எங்க போயிட்டீங்க? கௌதம், கார்த்தி, அங்க அண்ணி, என்ன நடந்துச்சு அண்ணாமலை தெரியுமா? அண்ணா எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டாரு. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தம்பி, நாங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நம்ம உள்ள போயேதான் ஆகணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பாருங்க, அவங்க நம்மள உள்ள விடாம தடுக்கிறதுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. அதையும் தாண்டி நம்ம போயாகணும். சரி, இவ்வளவு பேர் ஒண்ணா உள்ள வர வேணாம். வீணா தகராறு தான் வரும். குறிப்பா ஒரு 10 பேர் மட்டும் வாங்க. சரி சார். உனக்கு வேற வழியே இல்லை. நான் என் மொபைல் எடுத்து வீடியோ ஆன் பண்றேன். நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லு. அதாவது ருத்ராவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். ராஜா விஷயத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் விவரமா சொல்லு. முடியவே முடியாது. ஏய், உன்னால ஆனத பாத்துக்கோடா. முடியாது முடியாதுன்னு சொன்ன உன் கழுத்து அப்படியே திரும்பி போயிட்டே இருப்பேன். ஏய், விடுடா. மரியாதையா நான் சொல்ற மாதிரி சொல்லு. முடியாது. சொல்ல மாட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ருத்ராவை காணுமா? ருத்ரா உள்ள வந்ததா சொன்னாங்க. அவங்கள தேடித்தான் ஊர்க்காரங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். வெளியில ருத்ரா உன் கூட வெளியே இருந்தா? வெளியே என் கூட தான் மாமா இருந்தா. உன்னை பார்க்கணும் பேசணும்னு உள்ள வந்தா, திரும்பி வெளியில வரவே இல்ல. என்ன எது நாங்க பதறிட்டோம். உள்ள வரலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் உள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்களாம் யாரு? இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது தம்பி, இதெல்லாம் சுபேதா ஏற்பாடு பண்ண பாதுகாப்பு பட. என்ன சித்தி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல ஸ்வேதாவை காணும், இப்ப ருத்ராவை காணும். என்னடா நடக்குது இங்க? எனக்கும் ஒண்ணும் புரியலப்பா. ஆனா இவங்க ஏதோ சதி பண்றாங்கன்னு மட்டும் புரியுது. இத பாரு, நீ மனசு எதுவும் உடைஞ்சிடாதப்பா. ருத்ரா எல்லாம் ஒண்ணு இங்க இருக்க மாட்டா. நான் முதல்ல ருத்ராவை தேடுறேன். ஏய், நம்ம இப்ப தேவையில்லாம மாட்ட போறோம். ஸ்வேதா வேற இந்த நேரத்துல காணாம போயிட்டா. யாராவது கேட்டா என்னடி போய் மூடிட்டு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ருத்ரா குட்டி, ருத்ரா, குழந்தை எங்க இருக்கா?
எங்கடா போன நீ? குழந்தைங்க இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி உள்ள வந்துச்சு? ருத்ரா குட்டி, அப்பாவை பார்க்கணும்னு தானமா இங்க வந்த? எங்கம்மா போயிட்ட? அப்பா, நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு ஸ்வேதா ஆண்டி தான் என்னை தடுத்து பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. குண்டு பூசணி அக்ஷயா தான் என்னை கட்டி போட்டு காவலுக்கு இருந்தாங்க. எங்க அவ? இங்கதான் இருந்தா, ஆனா எங்க போனான்னு தெரியல. இவ்வளவு நேரமும் இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு. குழந்தை வந்ததும் எங்கேயே ஓடி போயிடுச்சு. என்ன பாது? என்ன நடக்குது? இந்த ஸ்வேதா ஏன் இப்படி பண்றா? பாத்தீங்களானே, அந்த ஸ்வேதா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தீங்களே, அவன் என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தீங்களா? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவ இதை பண்ணிருக்கானே. அண்ணே, ஸ்வேதா சாதாரணமான ஆள் கிடையாதுனே. அது மாதிரி இதுவும் சின்ன விஷயமும் கிடையாதுனே. அவ இதுக்கு மேல பண்ணவும் துணிஞ்சவனே. அவ ரொம்ப மோசமானவனே. டேய், ஏண்டா ஏன் இப்படி வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லையா கார்த்தி? இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க. அதுதான் நடந்திருக்கும். கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இவங்க பின்னாடி பக்கம் செவரு குதிச்சு வந்து பாப்பாவை கட்டி வச்சு இப்ப ஸ்வேதா மேல பழிய போடுறாங்க. கண்டிப்பா ஸ்வேதாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சித்தப்பா, நான் தான் சொல்றேன்ல, ஸ்வேதா ஆண்டி தான் என்னை கட்டி போட்டாங்கன்னு. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்னென்ன பிளான்லாம் போடுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? பாருங்க, சின்ன குழந்தைய மனசாட்சியே இல்லாம கடத்தி வச்சு கட்டி போட்டு வெண்ணிலாக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க. இங்க பாருங்க, குழந்தை பொய் சொல்லாது. குழந்தை தெளிவா சொல்லுது, ஸ்வேதா தான் கட்டி போட்டாங்கன்னு. எது உண்மை பொய்ன்னு ஸ்வேதா நேர்ல வந்தா தான் தெரியும். ஸ்வேதா எங்க? நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். ஸ்வேதாவை காணுங்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம். இவங்க ஸ்வேதாவை என்னமோ பண்ணிட்டு தான் இவ்வளவு நாடகம் ஆடுறாங்க. முதல்ல ஸ்வேதாவை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். மரியாதையை நான் சொல்ற மாதிரி சொல்லிடு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, என் உயிரே போனாலும் நீ சொல்றத நான் சொல்ல மாட்டேன். என்னால முடியவே முடியாது. வேணா ஸ்வேதா, என் தங்கச்சி கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். நானும் அப்படிதான். என் கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்ப நீ சொல்ல மாட்டேன்? மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு வேற வழி இருந்தா பாரு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கூட இருந்த அக்ஷயாவை காணோம். என்ன சொல்ல போறீங்க? இத பாருங்க, முத்தரசனுக்கு ஸ்வேதா எந்த வகையிலையும் ஏத்தவளே இல்ல. இது அவருக்கும் தெரியும், அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன காரணத்தினாலோ அவங்க பேசாம இருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக பேசாம இருந்தாலும் சரி, முத்தரசு நீ முடிவிடு. முத்தரசு, நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க. அதுதான் உனக்கு நல்லது. வீட்டுக்குள்ள ருத்ராவை அடைச்சி வச்சிருக்கோம், அடியாட்கள் எல்லாம் இருக்காங்கன்னு தைரியத்துல பேசுறியா? இந்நேரம் போலீஸ் வீட்டுக்குள்ள போய் ருத்ராவை காப்பாத்திருப்பாங்க. நீ தான் அவளை அடைச்சி வச்சங்கிற விஷயத்த ருத்ரா முத்தரசன் கிட்ட சொல்லியிருப்பா. இத்தனை நாள் நீ பண்ணதுக்கெல்லாம் முத்தரசன் கிட்ட ஏதாவது சொல்லி ஏமாத்திருக்கலாம். ஆனா ருத்ரா இன்னைக்கு உன்னை பத்தி முத்தரசன் கிட்ட சொல்லியிருப்பாளே, அதனால நீ அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அண்ணாமலை? நான் அதெல்லாம் தூசி மாதிரி சமாளிச்சிடுவேன். உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே. உள்ளுக்குள்ள நீ பயந்து நடுங்கிட்டு இருக்கன்னு தெரியும். பயப்படாத மாதிரி நடிக்காத ஸ்வேதா. மரியாதையை நான் கேட்கற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இரு. அண்ணாமலை, இந்த ஸ்வேதா தோத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட சரண்டர் ஆவேன்னு நினைக்கிற பாரு, அதுக்கு சான்ஸே இல்ல. உன்னை பார்த்ததுமே கண்டதோட்டமா வெட்டி போட்டணுங்கிற வெறியோட இருந்தேன்.
இப்ப நான் கேட்கிற மாதிரி நீ வாக்குமூலம் கொடுக்கல, என் கைய வெட்டினி இல்ல, அந்த மாதிரி உன் கைய நான் துண்டா வெட்டிடுவேன். நான் ஒத்த கையோட இருக்கிற மாதிரி நீயும் ஒத்த கையோட திரியறத கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன வெட்டட்டா? சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன். எடு எடு. சொல்லு. ஏமா முத்தரசு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற குடுப்பனா அந்த ஸ்வேதாவுக்கு கிடையாது. அதனாலதான் முகூர்த்த நேரத்துல காணாம போயிட்டாப்ல. இங்க பாருப்பா, உனக்கு ஏத்தவ வெண்ணிலா தான். இப்பவாவது அதை புரிஞ்சுக்க. ஏற்கனவே பல தடவை ஊர்க்காரங்க பல விதத்துல சொல்லிட்டோம். கெஞ்சி கேக்குறேன்ப்பா, தயவு செஞ்சு வெண்ணிலாவை கட்டிக்க. வெண்ணிலா, நீ தயாராகி மணமேடைக்கு வாமா. என்ன விளையாடுறீங்களா? வீடு புகுந்து இஷ்டத்துக்கு ஸ்வேதா மேல பழிய போட்டு முத்தரசு மனசை மாத்துறதுக்கு இந்த பாருங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வீட்டுல வந்து குழப்பம் பண்றீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு கல்யாணம் நினைச்சீங்களா? பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். முதல்ல ஸ்வேதா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. அட என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? ஊர்க்காரங்களை பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதா? கடத்தி வச்சிருக்கோம், ஒளிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. என்னம்மா பேசுறீங்க? முத்தரசு, பாத்தியா முத்தரசு, கண்டிப்பா எல்லாமே திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க. இத்தனை பேர் உள்ள வந்து கலாட்டா பண்றாங்க. அப்போ ஸ்வேதாவை கண்டிப்பா இவங்க தான்பா கடத்தி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த கடத்தல் நாடகம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுதா? தயவு பண்ணி நாங்க சொல்றத கேளுங்கம்மா. ஸ்வேதா திருப்பி வரவே வேண்டாம். வெண்ணிலா தான் உனக்கு பொருத்தமானவன். சந்தோஷமா அவளை கட்டிக்கப்பா. வேண்டாம் முத்தரசு, அவங்க உன் மனசை கலைக்க பாக்குறாங்க. ஸ்வேதா வந்துருவா, நம்பு. அவ வந்த பிறகு அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். முத்தரசு, முத்தரசு, ஆமா முத்தரசு, அண்ணே, அம்மா சொல்றது கேளுண்ணே. என்னன்னு பாருங்க. எனக்கும் வந்திருக்குமா? முத்தரசு மாமா, ருத்ரா சொன்னது உண்மைதான். நான் தான் அவளை கடத்தி கட்டி போட்டு வச்சேன். இதே மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்ப உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கேன். முக்கியமா அந்த அந்த ராஜா விஷயத்துல நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். சத்தியமா நான் உங்களுக்கு ஏத்தவே இல்ல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதிய நான் எப்பவோ இழந்துட்டேன். வெண்ணிலாவை நீங்க கட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் நிறைய நிறைய பாவத்தையும் துரோகத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சந்தோஷமா வாழுங்க. வெண்ணிலா ரொம்ப ரொம்ப நல்லவ மாமா.
வெண்ணிலாவ மாமா, வெண்ணிலாவ சந்தோஷமா வச்சுக்கோங்க மாமா. நான் போறேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்னமோ நாங்க கடத்தி வச்சிருந்தோம்னு சொன்னீங்க. இப்ப சுவேதாவோட யோக்கியதை என்னன்னு இத பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுல. அவளாதாம்மா அவமானப்பட்டு ஓடி போயிருக்கா. இப்பவாவது ஸ்வேதா யாரு வெண்ணிலா யாருன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்பா முத்தரசு, இப்ப வாச்சும் புரிஞ்சுதா? தெரியவனி உங்களுக்கு தெரிஞ்சா நல்லதுதான். உனக்கு ஏத்த பொண்ணு வெண்ணிலா தான்ப்பா. முத்தரசு, முதல் வெண்ணிலா கழுத்து தாலியை கட்டுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். வேண்டாம் முத்தரசு, இதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் ஏதோ சதி வேலை. நம்ம ஸ்வேதா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. முதல்ல நீ சொல்லு ஸ்வேதா இப்படிலாம் பண்ணிருப்பானே நீ நம்புறியா? என்ன சித்தி இது? ருத்ரா இங்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அவளே அவளோட வாயால, அவ வாயால சொந்த வாக்குமூலம் கொடுத்திருக்கா. அவ கேட்டதுல நான் பண்ணிருக்கேன்ல. அவ விருப்பப்பட்டு தான் போயிருக்கா. அவளுக்கு என்ன சித்தி நான் குறை வச்சேன்? அவ சொன்னதெல்லாம் செஞ்சேன்ல. கஷ்டமா இருக்கு சித்தி. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா வெண்ணிலா, நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. முத்தரசனுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பாருன்னு எனக்காக டிவி கொண்டு வந்து வச்சியே, அதே டிவியில் என் தங்கச்சி வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ பாரு. இனி இந்த கல்யாணத்தை யாராலும் தடுக்க முடியாது. அண்ணாமலை, நான் ஸ்வேதா. நீ கேட்டு நான் பயந்து வாக்குமூலம் கொடுத்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானா தான் கொடுத்தேன். இந்த வாக்குமூலத்தை நீ என்ன கடத்தி கொண்டு வந்து கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி வாங்கினதா? இப்பவே நான் முத்தரச மாமா கிட்ட போய் சொல்ல வேண்டாம். அப்படியே உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தின கையோட ஏன் கல்யாணத்தையும் நடத்துறேன். நடத்தி காமிக்கிறேன்டா. சாவுடா. கல்யாணம் பண்ணிக்கோங்க. கைவிட்டுறாதீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. ரொம்ப கெட்ட பொண்ணு. நீங்க வெளியில கல்யாணம் அமைதியா இருக்கீங்களா? நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என்ன ஸ்வேதா ஆண்டி தான் கட்டி போட்டு வயலு பிளாஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்கப்பா. வேணாப்பா ப்ளீஸ், ஸ்வேதா ஆண்டி நம்மளுக்கு வேணவே வேணாம்.
ருத்ராமைய கனவுல வந்து வெண்ணிலம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க. வெண்ணிலம்மா கழுத்துல நீங்க தாலி கட்டுங்கப்பா. ஸ்வேதா ஆண்டி ரொம்ப கெட்டவங்க, அவங்க கழுத்துல தாலி கட்டாதீங்கப்பா. வெண்ணிலம்மா கழுத்துல கட்டுங்கப்பா. நான் தான் அவளை கடத்தி கட்டி போட்டு வச்சேன். இதே மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த ராஜா விஷயத்துல நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு போப்பா, தாலியை கட்ட. சாமி சொல்லுங்க. கல்யாணத்துக்கான மந்திரங்களை எல்லாம் ஆரம்பிங்க. நடக்கட்டும். தேங்க்ஸ்பா.